Hi friends, இன்னைக்கு நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு மூணு யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இல்லைன்னா சிமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சிமெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் மஷ்ரூம் பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஐடியாஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஐடியா பார்க்கலாம். மஷ்ரூம் பாக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா இதே மாதிரி வேறு ட்ரே இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இல்லைனா சிமெண்ட் வந்து நிறையா எடுத்துக்கோங்க. இதோடு நான் தண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி நான் பாட்டில் கேப் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி கம்மியாகவும் பவுட்ரு வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வெயிட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ சீக்கிரம் வந்து கீழே போட்டிங்கனாலும் உடையாது. ஸோ தண்ணி கம்மியாகவும் பவுட்ரு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இது மாதிரி தட்டி விட்டிங்கன்னா நல்லா ஈவனாக ஆகிடும். அப்புறம் நான் பாட்டில் கேப்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து இது மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ மொத்தம் 6 கேப் வந்து இந்த சைஸ்க்கு வைக்கலாம். நான் 5 கேப் வந்து வச்சுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் ட்ரே எடுத்து பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேப்ஸ்லாம் நான் வந்து வச்சுக்கலாம். இது மாதிரி வச்சதுக்கப்புறம் இதை 2 நாள் வரைக்கும் நல்லா காய விட்டுருங்க. அட்லீஸ்ட் 1 நாள் வரைக்கும்னாது எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் காய விட்டுருங்க. இது காயும் போது எதையும் தொடாதீங்க, அப்படியே நல்லா காய வச்சு எடுத்துருங்க. ஒரு 2 நாள் வரைக்கும் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸை தனியாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த பாட்டில் கேப் வந்து வராது, உள்ளே நல்லா ஸ்ட்ராங்காக செட் ஆகிருக்கும். சப்போஸ் வந்துச்சுன்னா நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. கீழே நம்மளுக்கு அந்த இதிலே ரவுண்டாக இருக்கும். ஸோ அதிலே நீங்கள் வந்து எக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் எக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது நல்லாவே வெயிட்டு தாங்கும். ஸோ இன்னும் பெரிய ட்ரேயில் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய எக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் பார்க்க லுக்காக வேணும்னா நீங்கள் இதுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பார்க்க லுக்காக இருக்கும். செகண்ட் ஐடியா பார்க்கலாம். இதுக்கும் நான் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ எதாவது வேஸ்ட்டாக உடஞ்ச பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கட்டப்பை ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் நான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவுட்ரு கொஞ்சம் அதிகமாகவும் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வெயிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சிமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2 ஸ்டிக்கே வந்து இது மாதிரி நான் வைக்க போகிறேன். ஸோ இது மாதிரி வைக்கும்போது உள்ளே வந்து நல்லா ஒட்டின மாதிரி வந்து வச்சுக்கோங்க. எந்த கேப்பும் இல்லாமல் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுக்கோங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மறுபடியும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லும் இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே ஃபில் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது காயிற வரைக்கும் இந்த ஸ்டிக்கை தொடாதீங்க. ஸோ இது 2 நாள் வரைக்கும் நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் இதை தொட்டால் ஒன்றும் பண்ணாது. ஸோ அவ்வளோதான், இது காஞ்சிருச்சு. இப்போ இந்த பாக்ஸை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மெத்தட்க்குமே நீங்கள் தண்ணி கம்மி ஆட் பண்ணிவிட்டு பவுடர் வந்து நிறைய ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக் வந்து சீக்கிரமாக எடுத்துகிட்டு வராமல் இருக்கும், ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா வெயிட்டாக இருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஸ்டிக் வந்து பெருசாகவும் ஒரு ஸ்டிக் வந்து சின்னதாகவும் நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்படி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பெரிய ஸ்டிக்கில் வந்து பெரிய கிளாஸும் சின்ன ஸ்டிக் வந்து சின்ன கிளாஸும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிளாஸ் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல ப்ளேஸ் ஆகி இருக்கும். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டிக் வச்சு இன்னும் பெரிய ட்ரே இல்லைனா ரவுண்டாக ஏதாவது இருந்துச்சுன்னா ரவுண்டாக நீங்கள் ஸ்டிக் வச்சு பண்ணலாம். ஸோ அதையுமே நான் ட்ரை பண்ணுவேன். அதையும் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது மாதிரி நான் ரோல் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா அகலமாக இருக்க மாதிரி ரோல் எடுத்துக்கோங்க. ஸோ இல்லைன்னா அட்டையிலே நீங்கள் வந்து ரோல் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இதில் வந்து இது மாதிரி பேங்கிள்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பேங்கிள்ஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கணும்னா இந்த ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் அகலமாக எடுத்திங்கன்னா அந்த பேங்கிள்ஸ் வந்து மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நம்ம பேங்கிள் ஆர்கனைசராக கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது மாதிரி கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து வேறு இடத்துல கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் வந்து மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல ப்ளேஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் பார்க்க லுக்காக இருக்கணும்னா இதுக்கு நீங்கள் வந்து ஒரே கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். தேர்ட் ஐடியா பார்க்கலாம். இதுக்கும் நான் மஷ்ரூம் பாக்ஸும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸும் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லும் நான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவுட்ரு அதிகமாக தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஆணி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேப்பர் ரோல் இது மாதிரி சின்னதாக ரோல் பண்ணி ரெடியாக எடுத்துருக்கேன். இப்போ தண்ணி விட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஈவன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி நான் 3 ஆணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கு தகுந்தாப்படி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இதுக்குள்ளே நான் இது மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதை வைக்கும்போது நீங்கள் கேப்பில் அது மாதிரி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த கேப்லாம் ஃபில் ஆகிடும். கேப் இல்லாத மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இது சீக்கிரம் எடுத்துகிட்டு வராமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி சிமெண்ட் யூஸ் பண்ணிங்கனாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இன்னும் பெரிய ட்ரேயில் பண்ணிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேப்பரை வந்து இது மாதிரி சின்னதாக ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேப்பர் அட்டை இது மாதிரி ஏதாவது ரோல் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு சின்ன ஹோல்க்காக நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹோல் போட்டுட்டு எடுத்துடலாம். இல்லைன்னா இது மாதிரி பேப்பரை வந்து இது மாதிரி ஹோல் மாதிரி போட்டு வச்சிடலாம். இது 3 நாள் வரைக்கும் நல்லா காய விடுங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், ஹோல் வந்துருச்சு. இப்போ இந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹோல் வந்து பின்னாடி வந்து கரெக்டாக இல்லாதனால நீங்கள் ஏதாவது ஊசி இல்லைன்னா கட்டர் யூஸ் பண்ணி அந்த ஹோலை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹோல் வந்து நான் கரெக்டாக வந்து சரி பண்ணிடுறேன். ஸோ ஏதாவது ஊசி இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரோல் பண்ணிகிட்டே உள்ளே போனீங்கன்னா ஈஸியாக வந்து ஹோல் வந்துடும். அவ்வளோதான், ஹோல் போட்டாச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆணியில் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆணி வந்து லென்த்தாக இருக்கனால இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 ஸ்பூன் கூட ஒரே ஆணியில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது இன்னும் பார்க்க லுக்காக இருக்குன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதை கீ ஹோல்டராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஆணியில் இதே மாதிரி 2 கீ வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ லென்த்தாக இருக்கனால இது மாதிரி போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.